இங்க துர்கான்ற சின்ன பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவங்க சித்தப்பா வீட்ல தான் இருக்கா. அவ காலையில பசிக்குதுன்னு சொல்லி சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சித்தி வந்து வெளியே போட்ட சாமா போட்டபடி கிடக்குது, நீ வந்து சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கியா, போய் அந்த சாமான தேய் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறாங்க. இது போதாதுக்கு அவங்க சித்தப்பா வந்து அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுக்காத, சாப்பாடு கொடுக்காத, முதல்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பொண்ணு அழுதுட்டே சாமான் தொலைக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணோட பாட்டியும் அவங்களோட மாமாவும் வராங்க. இதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பொண்ணு வந்து பாட்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. ஒரு சின்ன பொண்ணை இவ்வளவு வேலை வாங்குறீங்களா, நீங்களா மனுஷ ஜென்மங்க தானா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த பாட்டி அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்க போனாலும் இந்த பொண்ணு வந்தது அந்த பொண்ணோட மாமிங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த பொண்ணு காலைல இருந்து சாப்பிடாம இருக்கிறதுனால இவளுக்கு பசி எடுத்துக்குது. அங்க கிச்சனுக்கு போனா அவங்க மாமிங்க ரெண்டு பேரும் அவங்களோட குழந்தைங்களுக்கு பூரி சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு ஆசையா எனக்கு ஒரு பூரி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசியில கேக்குறா. அதுக்கு அவங்க நைட்டு சுட்ட ஓட்ட சப்பாத்தி எடுத்து கொடுக்குறாங்க. பசி கொடுமையால வேற வழி இல்லாத அந்த பொண்ணு அந்த சப்பாத்தியை சாப்பிடுறா. ஆனா அந்த சப்பாத்தி கெட்டு போயிருக்கிறதுனால அதை சாப்பிட முடியல. அந்த சப்பாத்தியை தூக்கி போட்டுட்டு போய் மூஞ்சி கழுவிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து அங்க இருக்கிற பழைய சாமான்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு அதை கழுவி போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆகி அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிரா. அவங்கள கூட்டு வந்த பாட்டி இறந்து போயிருப்பாங்க. அந்த பாட்டியோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே நீ போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ எப்ப சமைச்சு நாங்க எப்ப சாப்பிடுறது, போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமி வந்து திட்டிட்டு இருக்காங்க. நடுவுல இவங்க பொண்ணு வந்து அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு பசிக்குதுன்னா நான் உடனே சமைச்சு குத்துறேன் அப்படின்னு சொல்லி போய் சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கா. இவங்க பொண்ணுங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்து டைனிங் ஹால்ல வச்சுட்டு இவ வந்து இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கா. இதை பாக்குற அவங்க மாமாங்களும் ரெண்டு பேரும் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாங்க. வீட்டுல அயன் பண்றது, பாத்திரம் தேய்க்கிறது, இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறா. மறுநாள் காலையில இவங்களோட மாமா பொண்ணு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து வீடியோ எடுக்க சொல்றா. இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே அவங்க கைப்பட்டு துர்கா கையில இருந்த போனை கீழே வந்துருது. இதை பார்த்து அந்த பொண்ணுங்களோட அம்மாவும் நீ வேணும்ட்டே தானே போனை கீழே போட்டு உடைச்ச அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அங்க வந்து அவங்க மாமங்காரங்க அவங்க சண்டையை நிறுத்தி அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமி என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி துர்கா கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப துர்கா தான் வந்தவங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இருக்கா. மாப்பிளையும் துர்காவே பார்த்துட்டு இருக்காரு. இதனால மாப்பிளைக்கு துர்காவை பிடிச்சு போய் துர்காவை பத்திய விசாரிச்சுட்டு இருக்காரு. இதனால மாப்பிளை வந்து எனக்கு துர்கா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவங்க மாமிங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டு முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வெளியே அனுப்பிடுறாங்க.